الحمد لله على كل حال. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. صلى الله سبحانه وتعالى وسلم على سيدنا محمد. صلى الله سبحانه وتعالى وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت ونبلوكم بالشر والخير فتنة وإلينا ترجعون. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வின் மஸ்ஜிதில் அவன் ஃபர்லாக்கிய ஜும்ஆ கடமை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கும் அன்பர்களே, அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி அடியேன் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்ளுகின்றேன், நான் உபதேசம் புரிகின்றேன். ஓதிய அந்த வசனத்தில் அல்லாஹ் குல்லு நஃப்ஸின் ذائقة الموت, ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த நியதியை சொல்லுகின்றார். குல்லு நஃப்ஸின் ذائقة الموت, ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை அனுபவித்தே தீரும். நபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, நல்லதை கொண்டும் கெட்டதை கொண்டும், ஹைரை கொண்டும் ஷர்ரை கொண்டும், சந்தோஷத்தை தந்தும் துக்கத்தை தந்தும் உங்களை சோதிப்போம். சோதிப்பதற்காக நாம் ஹைரையும் ஷர்ரையும், இன்பத்தையும் துன்பத்தையும் உங்களுக்கு தருவோம். நலவையும் பொல்லாப்பையும், நல்லதையும் கெட்டதையும், உங்கள் மனம் விரும்பக்கூடிய விரும்பாத இரண்டு நிலைமைகளை கொண்டும் உங்களை சோதிப்போம். வைலைனா துர்ஜாவும், நிச்சயமாக நீங்கள் எங்கள் பக்கமே கொண்டு வரப்படுவீர்கள். இன்னொரு ஆயத்தில் பல நபுடுவன்னக்கும் விஷயம் மினல் ஹௌஃபி வல் ஜூ வ நக்ஸின் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், நாம் உங்களை நிச்சயமாக சோதிப்போம். பயத்தை தந்து சோதிப்போம். பயமான சூழ்நிலைகள், அது எந்த வகையில் அந்த பயம் ஏற்பட்டாலும் பொருந்தும். பயத்தை கொண்டும், இன்னும் பசியை கொண்டும், பொருளாதார நெருக்கடி, அந்த வகை பசியை கொண்டும், உங்கள் செல்வத்தை குறைத்து, நாம் தந்ததை ஒடுங்கி குறைத்து, அம்புசி உயிரை பறித்து, சமராத் விளைச்சல்கள், உங்கள் விவசாயத்தை குறைத்து சோதிப்போம். அல்லாஹ் இப்படி இன்னொரு சோதனை வடிவங்களை சொல்லுகிறார். இப்படியான ஒரு வகையான சோதனையை நாம் உங்களுக்கு கஷ்டத்தை தந்து சோதிப்போம். பயம், பசி, பொருளாதார நெருக்கடி, செல்வத்தில் குறைவு, உயிர்கள் பறிக்கப்படும் நிலை, விவசாயம் குன்றும் நிலை, இவற்றை எல்லாம் தந்து நாம் சோதித்து பார்ப்போம். இது அல்லாஹ்வுடைய சோதனையின் வடிவங்கள். தந்தவன் தந்ததில் சோதனை. பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். சோதனை பல்வகை, பொறுமையும் அத்தனை வகை. ஒன்று பாவம் செய்யாமல் பொறுக்கல், அது ஆக கஷ்டமான ஒன்று. அதுக்கு பலமான ஈமான் வேண்டும். அஞ்சிலிருந்து தொழுவார், பிழை செய்வார். ரமதான் நோன்பு பிடிப்பார், பாவம் செய்வார். ஹஜ்ஜு செய்வார், ஹஜ்ஜு நேரத்தில் அங்கேயே பாவம் செய்வார். ஆகாத காட்சியை பார்ப்பாரு, கூடாத பேச்ச பேசுவாரு.
அதுக்கெல்லாம் சாதாரண ஈமான் போதும். இபாதத் செய்யறதுக்கு தொழுதுறலாம், நோன்பு குடிக்கலும், ஜகாத்து கொடுக்கலும், ஹஜ் செய்யலும். ஆனா பாவத்தை விடுறதுக்கு பலமான ஈமான் வேணும், குவத்தான ஈமான் வேணும். அப்ப பாவத்துல பொறுக்கிறது ஒரு வகை, அதுக்கு ஜிஹாதின் நன்மை கிடைக்கும். பாவமான சூழல்ல பாவத்தை தவிர்க்கிறது, மனசை கட்டுப்படுத்தி இது பாவமான பேச்சல்லவா, இது பாவமான பார்வை அல்லவா, இது பாவமான உழைப்பல்லவா என்று பாவத்தை விட்டு விலகி நப்சை கட்டுப்படுத்துறது ஜிஹாதுடைய பணி, ஜிஹாதுடைய பதவி. அது போல கூலி. இன்னும் ஒன்று இபாதத் செய்யறதுல பொறுக்கிறது. இபாதத் செய்யறதுக்கு பொறுப்பு வேண்டும். நோம்பு குடிக்க, தொழுவத்துக்கு, ஒவ்வொரு இபாதத்துக்கும் அதுக்கும் பொறுப்பு வேண்டும். இன்னும் ஒன்று இருக்குது, அது கஷ்டங்கள்ல பொறுக்கிறது. நபியா ஒரு வகையிலாத எல்லா பொறுமையிலும் கூடின பொறுமைன்னு சொல்லுவாங்க. கஷ்டங்கள்ல பொறுக்கிறது. கஷ்டம் என்று சொல்லும் போது நோய் நொம்பலங்கள், முசீபத் என்று சொன்ன மனதுக்கு பிடிக்காத நிலைமைகள். ஆகப்பெரிய ஒரு முசீபத்தன் குடும்பத்தில் ஒரு மையத்துக்குறது, ஒரு பிள்ளைய நாம் இழக்கிறது, உமா பாப்பா மௌத்தாகிறது, கூட பிறந்தவங்க மௌத்தாகிறது, கணவன் மனைவி மௌத்தாகிறது, மிகப்பெரிய ஒரு சோதனை. அந்த நேரத்தில் பொறுப்புறவங்களுக்குள்ள கூடியும் அதே போல தந்த புள்ள மௌத்து, தந்த கணவன் மௌத்து, தன் மனைவி மௌத்து, தாய் தகப்பன் மௌத்து, கூட பிறந்தவங்க மௌத்து. இந்த நேரத்தில் அல்லாவுடைய கதா, அல்லாவுடைய கதா நான் பொருந்தி கொண்டேன் என்று மையத்தை பார்க்கிறேன். பாப்பாட மையம், பாப்பா இது அல்லாவுடைய கதா, நான் பொருந்தி கொண்டேன். பிள்ளையுடைய மையத்தில் பாப்பா சொல்றாரு, இது அல்லாவுடைய கதா, நான் பொருந்தி கொண்டேன். அது மாதிரி நபி அவங்க சொல்லுவாங்க, 2 கண்ணும் பறிக்கப்பட்ட ஒரு குருடருக்கு கிடைக்கக்கூடிய அது சொர்க்கம் தான் சொல்லுவாங்க. அது பெரிய ஒரு சோதனை. நான் யாருக்கிற பார்வை வெளிச்சத்தை எடுத்துருவணும், கண் பார்வை வெளிச்சம் போயிடும், அவருக்கு நான் கொடுக்கிற சொர்க்கம் தான் என்று அல்லாஹ் தீர்மானமாக சொல்றேன் நபி அவங்க சொல்லுவாங்க. சோதனை, மிச்சப்பெரிய சோதனை. கைகள்ல ஏற்படக்கூடிய குறைபாடுகள், அது பிறவியிலே இருந்தாலும் சரி அல்லது பின்னால நோய்வாய்ப்பட்டு ஏற்பட்டாலும் சரி, கால் ஏற்படக்கூடிய அந்த முடக்கம் அது பிறவிலே ஏற்பட்டாலும் சரி அல்லது இடையிலே ஏற்பட்டாலும் சரி, சோதனைகள். இந்த சோதனைகளுக்கு அல்லாஹ் வச்சுக்கப்படும். நானும் மறுமையில சுகதாக்களும் வருவாங்க, அது சைக்கிள் நிற்பாங்க, சுகதாக்கள் உயிர் நீந்தவங்க. இங்கால எல்லா நடுவுகளுக்கும் செலவழிச்ச செல்வந்தர்கள், தனவந்தர்கள், கொடையாளிகள் வந்து நிற்பாங்க. அவங்க 2 பேரும் மீதான பக்கம் நிற்பாங்க, வெறும் கொடைவல்லர்கள், தயாரசீலர்கள். மறுபக்கம் சுகதாக்கள் அங்க உடர்த்து கொண்டு வருவாங்க. சோதனையில வாழ்ந்தவங்க எல்லாம் மீசான்ல குற்றத்தை பார்த்து எல்லாருமே வியந்து போய் சுபஹானல்லாஹ் ஆஃபியத்தோட அவங்க நிற்பாங்க, மிகப்பெரிய இபாதத்துடைய நிற்பாங்க. அதான் ரசூல் சுஹதாக்கள் சொன்னாங்க. சுஹதாக்கள் ஒரு பக்கம், மறுபக்கம் பெரும் கொடையாளிகள், கோடி கொடுத்த கொடையாளிகள். இதுக்கடையில பாரதியார் சோதனையில வாழ்ந்தவங்க, வறுமையில் சோதனை போரப்பிடி, வறுமையில் வாழ்ந்தவர்கள், நோய்வாய்ப்பட்டு வாழ்ந்தவர்கள். நபி சொன்ன தீராத நோயில சில பேருக்கு நாம் சுகர் வியாதி, காலமெல்லாம் நோய். இன்னும் சில பேர் பாரிச வாதத்துல அப்படி நோய். இன்னும் சில பேருக்கு இப்படி தீராத நோய்கள், எஸ்மா வருத்த, மூச்செடுக்க கஷ்டம், ஒன்று செஞ்சாலும் அதுக்கு பிறகு தொட வந்து சேர இல்லாது மூச்சு வருத்தம். நாம் பல மாதிரி நோயாளிகளை பார்க்கிறோம், தீராத நோய்கள். இன்னைக்கு பேர் சொல்ல இல்லாத மாதிரி நோய்கள், இந்த கால நோயில் இருக்கிறாங்க. அப்படி சொன்னா அவங்களோட பாவங்கள் கரைஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அந்த கதவுறான்னு சொல்லுவாங்க, அவங்க கதவுறோம். 1 நாள் 2 நாள் பாட்டில் வீட்டில் நோய்வாய்ப்பட்டு அல்லது ஏதோ ஒரு எக்ஸிட்ல அனர்த்தத்துல சிக்கி நோய்வாய்ப்பட்டு அப்படி நீண்ட காலம் நோயில் இருக்கக்கூடியவங்களுக்கு நபி சொல்லுவாங்க, வசபுல் முஃமின், ஒரு முஃமின் அப்படி நோயில நீண்ட காலம் இருக்கிறது, வருத்தத்தில் இருக்கிறது, அவரை கடுவும் அது அல்லாஹ் கடுவுறான்னு சொல்லுவாங்க. அதை அவர் அப்படி கடுவு சுத்தமாக்கிடும். வெள்ள நம்பிட்டாங்க, அல்லாஹ் அவங்களை ரஹ்மத் செய்யட்டும். வெள்ள நீர் அவங்கள கூட்டையும் மண்ணையும் கழுவல்ல, அவங்களோட பாவத்தையே கழுவிட்டு போயிடுச்சு. அல்லாஹ் ஷஹாதத்துக்கு பதில்.
அந்த பதவிகளை நசீபாக்குவானாக. இங்கேயும் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க பல பேர் இருப்பீங்க. நபியவங்களும் அப்படித்தான் சொல்லுவாங்க, நோயாளிகள் நீங்க கவலைப்படாது, பரிசுத்தம் பரிசுத்தம் என்று வாழ்த்துவாங்க. ஏண்டா ஒரு நாள் காய்ச்சல் இருக்கக்கூடிய தலைவலியும் சொல்லுவாங்க, சாதாரண காய்ச்சலும் சொல்லுவாங்க, தலைவலியையும் சொல்லுவாங்க. அப்படி ஒரு நாள் இருக்கக்கூட அந்த வாழ்க்கை நடந்த பாவத்தெல்லாம் ஒரு இடத்துல சொன்னாங்க 1 வருஷம் பாவம் கழுவப்பட்டு போயிருந்தாங்க. இன்னொரு கட்டத்தில் சொன்னாங்க வாழ்க்கை நடந்த பாவம் கழுவப்பட்டு போயிருந்து சொல்லி. அப்ப இப்ப இந்த சோதனையில சிக்கி நமக்கு ஷஹாதத்துடைய பதவியில சில பதவிகள் தான் சொல்லுவாங்க. பபா கிடைக்கிற வேதனை தாய்த்தவர்களுக்கு அவ்வளவு கடமைப்பட தாய் ஒரு பிள்ளைய சுமந்து பெற்றெடுக்கிற நேரம் அந்த வேதனை, அந்த பிரசவ வேதனை மௌத்தான ஷஹீதுடைய அந்தஸ்து போயிருக்கும். சுஹதாக்களுடைய அந்தஸ்து, பிரசவ வேதனையில் மௌத்தாகிற தாய்க்கு சுஹதாக்களுடைய பதவி, நெருப்புல அம்புட்டு மௌத்தாகினா சுஹதாக்களுடைய பதவி, தண்ணீருக்கு அம்புட்டு மௌத்தாகினா சுஹதாக்களுடைய பட்டியல், இடிபாடுகள் அம்புட்டு அனர்த்தங்கள் அம்புட்டு மௌத்தாகினா சுஹதாக்களுடைய பதவி, வாந்தி பேதி கோளாரா நோயினால மௌத்தாகினா சுஹதாக்களுடைய பதவி, தண்ட மனைவி மகனுக்கு ஆபத்து வரும்போது அவரை காப்பாற்ற போராடி மௌத்தாகின அவர் ஷஹீத். தந்த உயிருக்கு அநியாயம் ஏற்படும், தந்த ஹலாலான சொத்தை பாதுகாக்கிறதுக்கு, தந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு, தன் உடைமைகளை உயிரை பாதுகாக்கிறதுக்கு போராடி மௌத்தாகினாலும் அவரும் ஷஹீதாக மௌத்தாகிறார். இவங்க எல்லாம் மறுமையில சுஹதாக்களாக எழுப்பப்படுவாங்க. இந்த அனர்த்தத்துல வஃபாத்தான என் உறவுகளுக்கு அப்பா இந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. இப்படிதான் நபி அவங்க சோதிக்கப்பட்ட இதை சொல்லுவாங்க. நோயாளி சொல்லி பரிசுத்தமாக இருக்க பரிசுத்தமாக இருக்க சொல்லுவாங்க. சஹாபாக்கள் இப்படி சோதிக்கப்பட்ட இடத்துக்கு போன இந்த வார்த்தைகளை தான் நாங்க எங்களுடைய குடும்பங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு பேசுறது. இது சத்தியம். நாங்க மறுமையில மீசான் கிட்ட கொண்டு வந்து சுஹதாக்களும் செல்வந்தர்களும் தனவந்தர்களும் நிற்கும் போதும் இந்த சோதனையில வாழ்ந்து மௌத்தாகினவங்க ஒரு நோயில அல்லது வறுமையில அல்லது வேறு வேறு துன்பங்கள் துயரங்கள்ல சிக்கி இப்படி வஃபாத்தானவங்க அல்லது சிக்கி நோய்வாய்ப்பட்டு சிரமப்பட்டு வாழ்ந்தவங்க அவங்கள மீசான் கிட்ட கொண்டு நிப்பாட்டி எல்லாம் கொடுக்கிறது அள்ளி சொன்னாங்க, அள்ளி அள்ளி கொட்டிக்கொண்டே இருப்பாங்க. ஏடுகளும் வந்து இறங்கி கொண்டே இருக்கும், மீசான் பாரமாகி கொண்டே இருக்கும். எல்லோரும் வியந்து போவாங்க, சுகதாக்கள் வியந்து போவாங்க. அவங்களும் பார்த்து கொண்டுதான் இருப்பாங்க, இந்த காட்சியை பார்த்து கொண்டுதான் இருப்பாங்க. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் சோதனையில் சிக்கி வறுமையில் சிக்கி வாழ்ந்தவர்களுக்கும் பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்தவர்களுக்கும் தனது மனைவி மக்களின் விஷயமாக சோதிக்கப்பட்டவர்கள் இப்படி சோதனையில வாழ்ந்தவர்களுக்கு கொடுக்கிற வெகுமதி இப்படி இருக்கும் என்று மிச்சம் மிச்சம் அதை மேம்படுத்தி சொன்னாங்க. அதெல்லாம் இந்த இவங்களை கண்ணியப்படுத்துற காட்சியை மற்றவங்க எல்லாம் பார்க்க செய்து இவங்களை அனுப்பி போட்டுதான் சுகதாக்கள் உலமாக்கள் தனவந்தர்கள் செல்வந்தர்கள் எல்லாம் இந்த கண்ணியப்படுத்தப்படுவாங்க. முதன்மையான இடம் முசீபத்துகள் சோதனைகள் சிக்கினவர்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் அன்பு நபி அவங்க எங்களை பார்த்து சொன்னாங்க, அஜபுல் லில் முஃமின் வ ஜஸஅஹி மினஸ் ஸகம். நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு முஃமின் தன் வருத்தத்துக்காக அவங்க திடுக்குறாங்க. நோய்வாய்ப்பட்டு போனனே, நான் நோயில விழுந்துட்டனே என்று அவங்க இப்படி அதிர்ச்சி திடுக்குறக்கூடிய நிலைமையை பார்த்து வியப்பா இருக்குது. நோய் உள்ளவங்க அது வெறுக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. லவ்கான யாரும் மாதாபுமின சகம், அந்த நோயின் காரணமாக பிணியின் காரணமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் வெகுமதிகள் நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சா காலமெல்லாம் நோயில இருந்து விரும்புவாங்க. ரமதான சிறப்பு தெரிஞ்சா ரமதானுடைய நன்மை தெரிஞ்ச இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 2 மாசத்துல ரமலான் சந்திக்க போறோம். 2 மாசம் சொச்சம் இருக்கு. இடையில ரஜபும் ஷாபான் இந்த மாசத்தை விட்டாங்க. அப்ப அதுல நபி சொல்லுவாங்க, ரமலான் நன்மை விளங்கினா காலமெல்லாம் ரமலானாக இருக்கிறது ஆசை இருப்பாங்க. அது இந்த மக்களுக்கு சோதனைகளின் போது வேதனைகளின் போது முசீபத்துகளின் போது குறிப்பாக நோய்வாய்ப்படக்கூட அந்த பிணியால நோயால கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை விலகி கொண்டாங்கன்னா காலமெல்லாம் நோயிலே இருக்கிறது விரும்புவாங்க.
நோயாளியாக வாழ்ந்து மூத்தாகிறோம் என்று சொல்லு. இதை கேட்கும் சஹாபாக்கள் அமல் செய்யறது. சில சஹாபாக்கள் துவா சொல்றது யாருன்னா காய்ச்சலத்தான், ஆனா படுக்க விடப்படாது. நபியும் ஆஃபியத்தானே கேட்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நோயா இருந்தா இவ்வளவு பெரிய நன்மை இருக்குது. சஹாபாக்கள் துவா எப்படி, யார் எனக்கு காய்ச்சல் வேணும், இந்த சிறப்பு அடையணும், ஆனா என்னையும் இபாதத் செய்ய இயலாத அளவுக்கு நான் ஆகிரப்படாது, அப்படியான வருத்தத்தை தந்துறாங்க சொல்றாங்க. அப்படி துவா கேட்டு கபூலாகி சில சஹாபாக்கள் காலமெல்லாம் காய்ச்சலா இருந்து மௌத்தாயினாங்க சொல்றாங்க. நோயை கேட்கப்படாது, சொன்ன ஆஃபியத்தை கேளுங்க. ஆனா நோயுடைய சிறப்பை கேட்டதுனால இப்படி துவா செய்யறாங்க. நோய் வேணும், ஆனா இபாதத் செய்யற ஏறாம போற நோய் தந்துறாங்க என்று கேட்டு நோயை எடுத்து அந்த சிறப்பு அடைஞ்சு மௌத்தாகினாங்க. நோயை கேட்கறது இல்லை. இந்த இடத்துல நிலைமை என்னன்னு சொன்னா, அந்த சிறப்பு அடையிறதுக்காக, அந்த நன்மையை பெறுறதுக்காக செஞ்ச முயற்சி. நபி அவங்க என்ன கேட்கணும், ஆபியத்தை கேளுங்கன்னு சொல்லி ஆபியத்து வேணும். ஆனா அதெல்லாம் குச்சா கேட்டுக்கொண்டாரு. ஆனா இபாதத் செய்யறதுக்கு தடையாயிருக்கப்பட நோய், அதுக்கு அந்த அளவு தந்துறாங்க. அப்ப இவங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்ப மனிதன் வருத்தங்களை கண்டு திடுக்குறான், இது பெரிய ஆச்சரியம். அவனுக்கு அதுல கிடைக்கக்கூடிய நன்மை தெரியும் தான். திருப்பி திருப்பி சொல்றோம் மட்டும் சாதாரண தலைவலி காய்ச்சல் கூட நோயத்தான் நபி அவங்க வருத்தம்னு சொல்றாங்க. அதுக்கு மேல காலம் எல்லாம் படுக்கையில கால் வெட்டப்பட்டு கை வெட்டப்பட்டு நடக்க இயலாம குடிக்க இயலாம நோயாலையும் வேறு அனர்த்தங்கள்ல சிக்கியும் அல்லது வறுமையால கூட்டம் தன் மனைவி மக்களை சந்தோஷப்படுத்த இயலாத இதோட 1000 வேறான சோதனைகள், பெரிய சோதனைகள், அதுக்குரிய பதவியும் அது போலதான். அது ஷஹாதத்துடைய அந்தஸ்து. அந்த மாதிரி சோதனைகள் மௌத்தாகிட்டாலும் கொடரா நோய் வாங்கி பேசால் வந்து ஷஹீதுடைய பதவி கிடைக்கும். அது ஒரு பக்கம். அப்ப இதை நபி சொல்லிட்டு வானத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, மனுஷனுக்கு வருத்தத்தால கிடைக்கக்கூடிய நன்மை தெரிஞ்சா காலமெல்லாம் வருத்தமாயிருக்க விரும்புவாங்க என்று சொன்ன நபியோக மேல பார்த்து வானத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. சாபம் யாரும் சொல்ல, என்ன நடந்துச்சு, ஏன் வானத்தை பார்த்தீங்க, ஏன் சிரிச்சீங்க? நபி சொன்னாங்க, 2 மலக்குமார்களுடைய நிலைமை ஒரு ஆச்சரியமா இருந்தது. 2 மலக்குமார்கள் வானத்தை ஒரு அடியாரை தேடுறாங்க. ஒவ்வொரு அடியாரோட 2 மலக்குமார்கள் காவலரா இருக்கிறாங்க. அவரோட இருந்த 2 மலக்குமார்களும் ஒரு அடியாரை எங்க தேடுறாங்க, இபாதத் செஞ்ச இடத்துல. அவர் வீட்டுல தொழுதிருந்த அந்த இடம், பள்ளியில் நாங்கள் இந்த ஜும்மாவோட இல்லாட்டி ஜும்மாவோட தேடுவாங்க மலக்குமார்கள். அது ஹதீஸ்ல பெயரே வருது. தொடர்ந்து ஜும்மாவுக்கு வந்தவர் ஜும்மாவோட இல்லாட்டி மலக்குமார்கள் தேடுவாங்க. தொடர்ந்து ஜும்மாவுக்கு வந்தவர் ஒரு நாள் ஜும்மாவோட இல்லாட்டி மலக்குமார்கள் தேடுவாங்க. தேடி துவா செய்யாத நோயாளியா இருந்தா மன்னிச்சு, மௌத்தாக இருந்தா மன்னிச்சு. அது ஒவ்வொருத்தர பார்த்து நடக்கிற விஷயம். அப்ப இந்த இடத்துல அந்த 2 மலக்குமார்களும் ஓடி ஓடி தேடுறாங்க. அவரை காணும். அவர் முசல்லாவில் அவர் இல்லை, அவர் தொழுத இடத்துல அவர் இல்லை. தேடி பார்த்துட்டு மலக்குமார்கள் அல்லாட்ட ஓடுறாங்க. இந்த காட்சியை நபியோ பார்க்கிறாங்க, எல்லாம் காட்டுறாங்க. கல்வ திறந்து அகக்கண்ணால நேரடியா பார்க்கிறாங்க. அல்லாட்ட போய் சொன்ன யாருலா இப்படி இன்னும் அடியார் தொடர்ந்து இரவு பகலான அமல் எழுதி வந்தோம். அவர் இரவலையும் பகலையும் செஞ்ச அமலை நாங்க எழுதி வந்தோம். இப்ப நீ அவர்கள் ஒரு வலைய போட்டு வச்சிருக்கீங்க. இப்படி இத ரசூலா சிரிச்சது. அந்த நோய்வாய்ப்பட்டு சோதனையில போட்டு அல்லாஹ் தடுத்து வச்சத இந்த மலக்குமார்கள் பாவிக்கிற வார்த்தை அல்லாஹ்வோட பேசுறோம். யாருதான் இந்த 2 பேரும் பேசுறாங்க. நாங்க அவரை இபாதத் செய்யறதுக்கு போனோம், அவரை முசல்லாவுக்கு போனோம், அவரை காணல, பிறகு விளங்கி கொண்டோம். நீ அவரை கட்டி வச்சுக்கிறாய், நீ வலை போட்டு வச்சிருக்கிறாய். அவர் இரவு பகலான இபாதத்தை எழுதி வந்தோம். இப்ப எழுதுறதுக்கு நான் இப்ப வாய்ப்பு இல்லை. அல்லாஹ் சொல்றான், இவருக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் பொதுவானது. அமல் செஞ்ச வந்தவர்கள் நோய்வாய்ப்பட்டு முசீபத்துல சிக்கி அமல் செய்யலாம போனா அவர் நல்லா இருக்க கூட செஞ்ச அமல் எல்லாம் எழுதுறது. இது அல்லாட முடியும். அல்லா சொல்லி எழுது. அவர் நல்லா இருக்க கூட செஞ்ச அமல் எல்லாம் எழுதி உண்டை குறைக்கும். லா தன்கு ஷைரன், லா தன்கு ஷைரன், அமலையும் கூடாது. நான் அவரை இந்த நோயில வச்சிருக்கிற காலம் எல்லாம் அவர் அப்படி நோயில மௌத்தாகினா நான் அவரை மன்னிச்சு அவரை சொர்க்கத்துக்கு அவருக்கு ரஹ்மத் செய்வது இறக்கம் காட்டும். இந்த நோயில அந்த அடியார் மௌத்தாகிட்டாக்க அவரை நான் மன்னிச்சு கிருபை செய்வேன். நோயிலிருந்து அவர் ஆரோக்கியம் பெற்றால் கழுவி சுத்தம் செய்வேன், அவரை நான் பரிசுத்தம். எனவே அந்த மலக்குமார்கள் நீங்க தொடர்ந்து எழுதணும். இவர் செஞ்சு வந்த அமல் அவ்வளவு எழுதுங்க.
அவர் நோயில நான் படுக்க வச்சிருக்கிறேன். இது ஏக ஏற்பாடு. ஒன்று கூட விடாம நீங்க அவர் சிறிய பெரிய எல்லா அமலையும் எழுதுங்க. அவர் செஞ்சது போலயே எழுதுங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருவது இப்படி அடியான நிலைமையில ஏதோ ஒரு சோதனையில நோய் மட்டும் இல்லை, சில வறுமையான இல்லாம போய் இபாதத் செய்ய எல்லா வறுமையும் போற பிள்ளை சிக்கி சஹாபாக்கள் சிலர் பசியோட பள்ளியில வந்து நிற்பாங்க. பள்ளிக்கு இல்லாத நேரங்கள்ல தொழுக நேரம் இல்லாத நேரங்கள் வந்து நிற்க கூட நபியவங்க கேட்பாங்க, இன்னும் இந்த நேரத்துல தொழுக நேரம் இல்லையே சொல்லி அவங்க சொல்லுவாங்க. வறுமையை சொல்லுவாங்க, பசியை சொல்லுவாங்க. அப்படி 1 2 3 ஒரே நேரத்தில் பல சஹாபாக்கள் வருவாங்க. பசி தாங்க எல்லாம் பள்ளிக்கு வாரு. அதுவும் தந்த நடவடிக்கைகளுக்கு தடையாக அமையும். அந்த நபியவங்க குஃபுர்லேருந்து பாதுகாப்பு தேடுவாங்க, ஃபக்ர் வறுமையிலிருந்து பாதுகாப்பு தேடுவாங்க. ஆனா சில நேரம் அல்லாஹ் இந்த சோதனைகளை தாரது அவர்களுக்கு நியதி. சில பேருக்கு கொடுத்தும் சில பேருக்கு குறைச்சும் அல்லாஹ் சோதிக்கும். இப்படி ஒரு சோதனையில சிக்கினதும் அல்லாஹ் அந்த பொறுப்பான மலக்குமார்களுக்கு ஒரு பாவி இப்படி ஒரு சிக்கி கொண்டார், ஒரு நோயிலையோ அல்லது ஒரு முசீபத்திலோ சிக்கி கொண்டார். அவர் பாவியாக இருந்தால் அல்ல சொன்ன அவர் பாவத்தை எழுதாங்க. அவர் நோயில படுக்கட்டும், அவர் பாவத்தை எழுதாங்க. அவர் கழுவுறதா இருக்கு, அவரை கழுவுற வேலை நடக்குது. டோபிட்ட கொடுத்து உடுப்பு கழுவுற மாதிரி ஒரு பாவி அவருக்கு அல்லாஹ் இப்படி தண்டனையை கொடுத்தால் அதை அவரை மன்னிக்கிறான். நபி சொன்னாங்க அல்லாஹ் மன்னிக்கிறான், கழுவுறான், அவருக்கு ரஹ்மத் செய்யறான். அதான் நபி சொன்னாங்க, என் உம்மத்துக்கு ரஹ்மத் தானே, என் உம்மத்துக்கு துனியாவில் தான் அதாபு, மறுமையில அதாப் இல்லை. மறுமான் தொடரானது, அது நிலையான வாழ்க்கை. இது அற்பமானது, அற்பத்தில் அணிந்து போகும் வாழ்க்கை. என் உம்மத்துக்கு அல்லாஹ் துனியாவுல சோதனையை கொடுக்கிறான், ஆகிரத்தில் ஈடேற்றம் கொடுக்கிறான். ஒருவேளை என் உம்மத்து ரஹ்மத் செய்யப்பட்ட உம்மத்து, அல்லாஹ்வின் அல்லாஹ்வால் கிருபை செய்யப்பட்ட உம்மத்து, அவங்க துனியாவுல சோதிச்சு ஆகிரத்துல ஈடேற்றம் அளிக்கிறான். அப்ப பாவிய விஷயத்த சொல்ற அவர் அப்படி இருக்கட்டும். நீங்க ஆனா அவர் செஞ்ச ஆரோக்கியம் தான் பாவம் செய்வார், அவர் செஞ்ச பாவத்தை செய்வார். ஆனா ஏழ ரஹ்மத்து அவர் படுக்கையில் இருக்கும் வரைக்கும் ஒரு பாவத்தை எழுதாது. அவர் எழுப்பி இருந்தா என்ன எல்லாம் செய்வாரோ அந்த ஒரு பாவத்தை நீங்க எழுதப்படாது. ரஹ்மத் முந்தி விட்டது, என் கோபத்தை விட எழுதாதீங்க. மறுவ சொல்றான், அவர் அமல் செஞ்சு வந்திருந்தா உங்கை விடாம எழுதுங்க. பாவி சுத்தமாகட்டும், இவர பட்டோல நிறையட்டும் என்று இன்னொரு ரிவாயத்துல பார்க்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமான ஒரு அடியானுக்கு ஒரு மனிதனுக்கு சின்ன ஒரு கால் தட்டுப்படுறது, ஒரு முள்ளு குத்தி படுறது என்பது ஒரு சின்ன ஒரு சோதனையா இருந்தாலும் நபி அவங்க அப்படியே சொன்னாங்க. சொல்லி வந்து ஒரு கவலை, ஒரு நோவினை, ஒரு துன்பம், எத்தனை விஷயம் வருத்தம் தரக்கூடிய உள்ளத்துக்கு பிடிக்காத வருத்தம் தரக்கூடிய விஷயம். ஒரு பெருநாள் குடும்பத்தை கவனிக்கலாம், ஒரு நல்ல நேரம் குடும்பத்தை வறுமையால் ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடியாக வரக்கூடிய கவலை. அப்ப நபி ஒவ்வொன்றா சொன்னாங்க. ஒரு கவலை, அது நோய் நம்பரம், மனைவி மக்களால் ஏற்படக்கூடிய கவலை. சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு சோமில தாய் தப்ப துடிக்கிறாங்க, சக்கராத்தால் மாதிரி அவங்க துடிக்கிறாங்க, தூக்கம் இல்லை. உமா அப்பாக்கு சொன்ன பிள்ளைகள் துடிக்கிறாங்க, தாய் தப்பனை தூக்கி அலைகிறாங்க, கூடான கோடி செலவழிக்கை முன்வாராங்க, வீடு வாசல விற்கிறாங்க. பிள்ளைகளுக்காக தாய் தாப்பன் தன் சொத்தெல்லாம் விற்கிறாங்க, தாய் தாப்பனுக்காக பிள்ளைகள் தன் சொத்தெல்லாம் விற்கிறாங்க. இப்படி கவலைகள், நெருக்கடிகள், நோய் நம்பலங்கள் இப்படி சொல்லி நான் சொன்னாங்க. ஹட்டா தக்கற கால்ல ஒரு முள்ளு குத்துறது, கால்ல ஒரு முள்ளு குத்துறது. எல்லா இந்த முசீபத்துகளும் ரெண்டில் ஒன்றை உங்களுக்கு தந்தே தீரும். சில பாவங்களுக்கு மன்னிப்பு அரபாக்கு போறது தான் நபி சொல்லுவாங்க. சில பாவங்களுக்கு அரபாக்கு போன மன்னிப்பு, அது தௌபாவாலே மன்னிக்கப்பட்டிருக்காது. அரபாவோட காலடிச்சு வச்சா அரபா தான் நபி மன்னிப்பு. இன்னும் சில சொல்லுவாங்க, சில பாவங்கள் இருக்குது மனை மக்கள் கவலை தான் நபி தௌபா, அதுக்கு வேற ஒன்றும் இல்லை. தன் குடும்பத்துல ஏற்படக்கூடிய கவலை, தன் மனைவி மக்கள் விஷயத்துல நோய் நம்பரத்தாலேயோ அல்லது பொருளாதார நெருக்கடியாலேயோ
அல்லது வேறு வகையான இப்படி குடும்ப மனைவி மக்கள் குடும்பத்தால் தரக்கூடிய கவலை, அதான் அவருக்கு தௌபா. நபி சொன்ன இந்த இடத்துல சொல்றாங்க, எந்த ஒரு முஸ்லிமுக்கும் இப்படி எந்த ஒரு சோதனை வந்தாலும் மன சஞ்சலம், மன கவலையும், வருத்தமும், நோயும் சொல்லி வந்து வந்து முள்ளு குத்தினார் ரெண்டு ஒன்றுக்காக நடக்கும். ஒன்று அல்லாஹ் அப்படித்தான் அவரை பாவத்தை மன்னிக்க வேண்டும் தீர்மானிச்சிருப்பான். அவருக்கு மன்னிப்பு அதுலதான் இருக்கு. அந்த முசீபத்து, அந்த துன்பத்துலதான் அவரை தௌபாவா வச்சிருப்பான். அதனால அல்லாஹ் அவருக்கு அதை கொடுத்து அவரை பரிசுத்தமாக்கி அவர் சொர்க்கத்துக்குள்ள போய் சேர்க்கிறது. அப்படி இல்லை, இன்னொன்றுக்காக நடக்கும். அல்லாஹ் அவரை பதவியை தீர்மானிச்சிருப்பான். அவரை அந்த பதவிக்கு கொண்டு போறதுக்கு ஒரு செய்தியும் இருக்காது. அவருக்கு அல்லாஹ் தீர்மானிச்ச அந்தஸ்து அல்லாஹ்வோட பார்வையில் அதை அடையறதுக்கு அவருக்கு அமல் இருக்காது. அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்காக சோதிப்பான். இப்படியான அதான் ஒரு புல்லு குத்தினாலும் கண்டு தட்டினாலும் அதுல எல்லாம் சொல்றதா ஒரு தலைவலி, காய்ச்சல், குடும்பத்தால் அதோட பிரச்சனைகள், இது அல்லாஹ் இந்த ரெண்டு ஒன்று நடக்கும். ஒன்று அவர பாவத்தை அப்படித்தான் மன்னிக்கணும் என்று அல்லாஹ் தீர்மானிச்சிருப்பான். அதான் அவரது சோதனையோடு மன்னிக்கப்பட்டு அவர் தூய்மை பெறுவார். அல்லது அல்லாஹ் அவருக்குரிய அந்த அந்தஸ்து தீர்மானிக்கப்பட்ட ஸ்தானத்துக்கு அவரை கொண்டு போறதுக்கு இந்த சோதனையை கொடுத்தார். அதனால நம்ம சொல்லிட்டு உம்மத்து ரஹ்மத் செய்யப்பட்ட உம்மத்துக்காக இது அடிக்கிடும் வாழ்க்கை இதில் அல்லாஹ் இப்படி பரிசுத்தமாக்கி அதான் தூய்மையாக்கி என் உம்மத்துக்கு அப்படி கிருபை செய்யறானே. நல்லா இருந்தால் நன்றி செலுத்தினாலும் நன்மை, நல்லா இருக்க கூட அல்ஹம்துலில்லாஹ் நன்றி செலுத்தினாலும் நன்மை. துன்பத்துல அந்த வேறு ஆயிரத்தி உங்க பொறுப்பாங்க, நல்லோர்கள் பொறுப்பாங்க, சோதனைகளை பொறுப்பாங்க. நாங்க சோதிப்போம். பர்சரி சாபரி பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி நற்செய்தி சொல்லுங்க. அவங்களுக்கு இப்ப சொல்லப்பட்ட மாதிரி நன்மாராயம் சொல்லுங்க, சுப செய்திகளை சொல்லுங்க. அவங்க யாருன்னு சொன்ன எந்த ஒரு விளக்கு மூண்டால், லைட் போனால், செருப்பு பிஞ்சால் ஓத வேண்டிய அல்லாஹ் புகழக்கூடிய வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதுதான் எங்களுக்கு படித்து தரப்பட்ட வார்த்தை. நாங்க அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், அல்லாஹ் தான் எங்களை படைச்சான். இன்னா லில்லாஹ், நாங்க அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நாங்க அவனுக்கு தான் சொந்தம். உடம்பு உயிரெல்லாம் அவனுக்கே சொந்தம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவனுக்கே நாங்க போயிடுவோம். எப்படி இருந்தால் அவனுக்கே போயிடும் என்று அல்லாஹ் புகழ்வாங்க. அவங்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க, அந்த குர்ஆனை அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த வகையில் இந்த நிலைமைகள், நெருக்கடிகள் இது குறித்து நாம் ஆறுதல் அடைவோம். அல்லாஹ் தீர்மானிச்ச அந்த அந்தஸ்தை இன்ன இலமல் ஜஸா மா இலமில் பலா, இன்ன இலமில் ஜஸா, இன்ன இலமல் ஜஸா மா இலமில் பலா. சோதனை அளவுக்கு கூடிய சோதனை அளவுக்கு இந்த அளவுக்கு சோதனை அந்த அளவுக்கு. இப்ப நாங்க கொஞ்சம் இந்த அனர்த்தத்துல பாதிக்கப்பட்டவங்க எத்தனை வகையான சோதனை. குடும்பமும் இல்லை, குடும்பத்துல பல பேர் இல்லை, அம்மா பாப்பா புள்ள கணவன் மனைவி என்று இல்லை, வீடு வாசல் வீடு அதுவும் போயிடுச்சு. எந்த பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் எத்தனை பேர் நிக்காக அப்படி ஒத்தி வைக்கப்பட்டு கனியாளர்கள் ஒத்தி வைக்கப்பட்டு. இந்த சோதனைக்கெல்லாம் சாதாரண இந்த வருத்தத்துக்கு இந்த சோதனைக்கு முசீபத்துக்கு பிறகு நன்மைட்டாங்க. என்ன தீர்மானிச்சிருப்பார், எப்படி சொல்றது இங்க பெறக்கூடிய உண்டை விட அப்படின்னா பொருந்தி போறேன். எந்த நேரத்திலையும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி, செருப்பு பிஞ்சாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி, விளக்கு நூந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி, கால் தட்டிப்பட்டாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி, முள்ளு குத்தினாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி, வெள்ளம் வந்து வீடே போச்சா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி, குடும்பமே அடிபட்டு போச்சா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி என்று அல்லாஹ்வை புகழ்ந்தான். அது போல அவங்க அடையக்கூடிய லாபம். ஆனால் ஆபத்து அந்த நேரத்திலையும் அல்லாஹ் பக்கம் கவனம் செலுத்தாம, அல்லாஹ்வை நினைக்காம, அல்லாஹ் பக்கம் திரும்பாம இருந்தால் அந்த நிலைமை அது மோசமான. சொல்லுவாங்க யார மரபையில இப்படி சோதனை இருந்தவங்க நோய்வாய்ப்பட்டு இப்படி சோதனை பிரகாசம் வருவாங்க. படிச்சென்றும் தொழுகையாளர் பிரகாசத்தை விட, சுஹதாக்களுடைய மூச்சு பிரகாசத்தை விட, தனவந்தர்கள் செல்வந்தர்கள் கொடையாளிகளுடைய பிரகாசத்தை விட சோதனையில வாழ்ந்து மௌத்தாகினாங்களே அவங்களோட மூச்சு வெளிச்சமா இருக்கு. அதனால்தான் முதுமையில யோசிப்ப கஷ்டம் கொள்ளாத கஷ்டம்.
வயோதிப நபி ஒரு பாதுகாப்பு தேடும் யார் அந்த வயசுல வாதம் வைக்காதன்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்தவங்க எங்களை கழுவணும், அடுத்தவங்க எங்களை சுத்தப்படணும், அடுத்தவங்க உட்கார வைக்கணும், அடுத்தவங்க சோத்தை தீர்த்தணும், இந்த வாழ்க்கை சொல்ல வாழணும்னு சொல்லி கெஞ்சி கேட்பான். யாருதான் அந்த கேவலமான வாழ்க்கையை தந்துராது அது வரைக்கும் வாழ. ஆனா வாழ வச்சா அல்லாவே வைக்கப்படும். அவரை பார்த்து அல்ல வைக்கப்படுறான். மௌத்து பொருள் ஹயாத்தோட வைக்கப்படுறான். அவர் தளர்ந்த நிலையில தடுமாறி வாழக்கூட அல்லா அவருக்கு அடாஜிய கண்ணியத்தால வைக்கப்படுறான். வேற நான் வாழ வச்சிருக்கிறேன் ஏதாவது தளர்ந்த வயசுல தண்டாடி அல்ல வைக்கப்படுறான். அவரை கண்ணியப்படுத்த மறுமையிலே அல்ல அவருக்கு கண்ணியம் கொடுக்கும். சோதனை அளவுக்கு கிடைக்கும் வெகுமதியை சொன்னார். சோதனையின் சைசுக்கு கூலி கிடைக்கும் சொல்ற ஒரு அடியானுக்கு நலவு நாடு கூட ஒரு சமூகத்துக்கு நலவு நாடு சோதனை போட்டு சொல்லுவாங்க. ஒரு அடியான் பாவியா இருக்கட்டும், அவர் எந்த நன்மை இருந்தாலும் அந்த அடியானுக்கு நலவை நாடிட்டா, நன்மையை நாடிட்டா அல்ல சோதனையில தள்ளிவிட்டுருவான், நோயில போட்டுருவான், குடும்பத்தார கவலைகள் வந்துடும், பொருளாதாரத்தால் நிலைமைகள் வந்துடும், வேறு வகையான தண்ணியால சோதனைகள் வந்துடும், காத்தால வந்துடும், புயலால வந்துடும். ஒரு அடியானுக்கு ஒரு சமூகம் ரெண்டு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு அடியானுக்கு இல்லை ஒரு சமூகத்துக்கு நலவ நாடப்படை இவங்களை நான் இடத்துக்கு கொண்டு போகணும், இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடத்தை கொடுக்கணும், நான் எந்த நெருக்கணும், அவங்க நெருக்கிக் கொள்ளணும், எல்லா பாவத்தையும் கழுவணும், அவரை மன்னிக்கணும் என்று அந்த தீர்மானிச்சுட்டாலும் சோதனைகள் வரும். பாவத்துக்கு மட்டும் இல்லை, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மட்டும் இல்லை. அதான் ஏற்கனவே நீண்ட ஹதீஸ்லையும் பார்த்தோம். அல்ல தீர்மானிச்ச இடத்துக்கு கொண்டு போறதுக்கும் சோதிப்பான். எனவே இந்த அனர்த்தத்தால் ஒரே நேரத்துல குடும்பமும் இல்லை, வீடு வாசலும் இல்லை, சொத்து சுகங்களும் இல்லை, உடுப்பும் இல்லை, தின்றதுக்கும் இல்லை, ஸ்கூல்ல மரத்தடியில குந்திக்கிற அந்தஸ்து நினைச்சா இப்படி இருக்கு. மறுமையில இவங்க பொருந்தி கொள்ளணும். இவங்க நாங்க சந்திக்க இவங்க இந்த ஆறுதலா தான் சொல்லணும். நபியவங்க சஹாபாக்கள் இப்படித்தான் பேசுவாங்க. இதுதான் சத்தியம், இதான் குர்ஆன் ஹதீஸ்ல தீர்மானம், இதைத்தான் பேசணும். அது மருந்தாக இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பக்குவத்தை எங்களுக்கு தரணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். அல்லாஹ் எங்களை மன்னித்து கிருபை செய்யணும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். அம்மா பஅத். இபாதல்லாஹ் 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 இத்தகுல்லாஹ் இத்தகுல்லாஹ் இபாதல்லாஹ் இத்தகுல்லாஹ் மஸ்ததஅதும் ஃபஇன்ன தக்வா வஸியத்துல்லாஹ் இன்னமா நஜாத்துக்கும் மனாஜத்துனா இன்னமா நஜாத்துக்கும் மனாஜத்துனா ஃபித் துன்யா வல் ஆখিরাহ பித்தக்வல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. வஅலமு قال الله تعالى كل نفس ذائقة الموت ونبلوكم بالشر والخير فتنة وإلينا ترجعون.